அதிமுகவிலிருந்து இன்னும் சில பேர் தாவேகா பக்கம் போகலாம் அப்படின்னு போட்டோமாங்க. அப்ப இந்த மாதிரி மற்ற கட்சியிலேருந்து வரவங்களை நம்பிதான் ஜெயிக்கணும்ன்ற நிலைமைக்கு தாவேகா இருக்கா? அதை ஒரு பெரிய இதுவா சொல்லணுமா? இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போய் சேரும்போது ஒரு பெரிய விழா மாதிரி பண்ணாங்க அவங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு அனுபவம் இல்லை, அரசியல் அறிவு இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிதான் அப்படியே வெற்றி வாய்ப்பை தூக்கி நிறுத்த போகின்றார் அப்படின்னும் போது அப்படியே இது உங்க ரசிகர்களை ஒன்னா சந்தோஷப்படுத்தலாம். அந்த நியூட்ரல் வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க அதான் நினைப்பாங்க, என்ன பேரு நேற்று வரைக்கும் அங்கே இருந்தாரு, இன்னைக்கு இங்கே வந்துட்டாரு, இவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துனுக்குறாங்களே, அப்போ இவங்களை வச்சு தான் அவங்க ஜெயிக்க போறாங்களா? அனுபவம் இங்க வேலைக்காவாது, அங்க இருக்கிற அந்த கரிஸ்மா அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். அதை விட்டுட்டு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் வராங்கன்னா அப்ப எங்களுக்கு அனுபவம் இல்லைங்க, எங்களுக்கு அரசியலே தெரியாதுங்க அப்படின்னா ஓப்பனா சொல்லிட்டு போயிருங்க. ஒரு விளம்பரம் கொடுங்க, இந்த மாதிரி தாவேகால இப்ப இருக்கிற எங்க யாருக்குமே அனுபவம் கிடையாது, அரசியல் அறிவு கிடையாது, அதனால அனுபவம் வாய்ந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன, எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் ப்ரிஃபர் அப்படின்னு பாண்டட் காலத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு போங்களேன், நல்லா இருக்கும். வெளில நீங்க 1000 சொல்லலாம், நாங்க ஆல்ரெடி 140 வந்துட்டோம் 150 வந்துட்டோம் அப்படின்னு, உள்ளுக்குள்ள அந்த பயம் இருக்குதுன்றதான் இதை காமிக்குது. காங்கிரஸ்லேயே ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் 2 குரூப் ஆயிடுச்சு. அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம், உட்கட்சி குழப்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இவர் நிஜமாவே பிரியங்கா அவர்களை போய் பார்த்து இல்லைங்க தாவேகாவோட போய் சேருங்கோ அப்படின்னு சொன்னாலும் அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா அல்டிமேட்லி ராகுல் எடுக்கிற டிசிஷன் தான். அவர் திமுக விட்டு வெளில வர மாட்டார். ஏன்னா அவருக்கு மத்தியில் ஆட்சியை பிடிக்கிறது தான் நோக்கம். மாநிலம் எப்படி போனாலும் கவலை இல்லை, அதை என்னைக்குமே அவங்க கவலைப்பட்டது கிடையாது. மத்தியில் போனதை பற்றியே கவலைப்படல, அப்புறம் தானே மாநிலத்தில் போனதை பற்றி கவலைப்படுறது. ஸோ காங்கிரஸ் தாவேகா பக்கம் போவது, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அப்படின்றது. உங்களுடைய கொள்கை தலைவர் யாரு அப்படின்னா ஒருத்தர் சொல்றாரு ஈரோட்டு தலைவர் அப்படின்னு, செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க படங்களை எல்லாம் காமிச்சிட்டு இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா தெரியல அப்படின்னு நிறைய நான் பாக்குறேன். அதனால தான் அவங்க கட்சி தொண்டர்களை தற்கொலை அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள அரசியல் படுத்த வேண்டும் அப்படின்லாம் திமுக கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு அரசியல் அப்படின்றது எதுவுமே தெரியாது, வெறும் சினிமா கவர்ச்சி, அவர் ஹீரோ. அதுல ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் எனக்கு விவரம் தெரியாத வயசுல இருந்தே நான் விஜய் ஃபேன் அப்படின்றாங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்து நான் விஜய் ஃபேன், இப்போ நான் பெருசான பிறகு நான் விஜய் ஃபேன் அப்படின்றாங்க. அதுல ஒருத்தர் இது பாருங்க, வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் வரேன்னு சொல்றாங்க. எல்லாம் கரெக்ட். ஸோ இதை வச்சு நீங்க அவங்கள தற்கூரிகள் அப்படின்னு குறை சொல்றதும் கரெக்ட். அவங்களுக்கு அரசியலே தெரியல, சினிமா கவர்ச்சின்னு சொல்றதும் ரைட்டு. ஆனா உங்க மேல நம்பிக்கை இல்லாத ஒரே காரணத்தினால தானே அவங்க பின்னாடி போறாங்க. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. தாவேகாவிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் முக்கியமான கருத்து ஒன்று முன் வச்சிருக்காங்க. பொங்கலுக்கு பிறகு பெரிய மாற்றமே தமிழகத்தில் ஏற்பட போறது, அந்த அளவுக்கு தாவேகாவில் ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நான் கூட கேள்விப்பட்டேன், அதாவது அதிமுகலேருந்து இன்னொருத்தர் தாவேகா பக்கம் போக போறார் அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வந்தது. அஃப்கோர்ஸ் நான் இந்த மாதிரி ரூமர் எல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்லை, பிறந்துதான் போட்டோம். பட் நம்ம முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம், அதிமுகவிலிருந்து இன்னும் சில பேர் தாவேகா பக்கம் போகலாம் அப்படின்னு போட்டோமாங்க. அப்போ இந்த மாதிரி மற்ற கட்சியிலேருந்து வரவங்களை நம்பி தான் ஜெயிக்கணுன்ற நிலைமைக்கு தாவேகா இருக்கா? அதை ஒரு பெரிய இதுவா சொல்லணுமா? இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போய் சேரும்போது ஒரு பெரிய விழா மாதிரி பண்ணாங்க அவங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு அனுபவம் இல்லை, அரசியல் அறிவு இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிதான் அப்படியே வெற்றி வாய்ப்பை தூக்கி நிறுத்த போகின்றார் அப்படின்னும் போது அப்படியே இது உங்க ரசிகர்களை ஒன்னா சந்தோஷப்படுத்தலாம். அந்த நியூட்ரல் வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க அதான் நினைப்பாங்க, என்ன பேரு நேற்று வரைக்கும் அங்கே இருந்தார், இன்னைக்கு இங்கே வந்துட்டாரு, இவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துனுக்குறாங்களே, அப்போ இவங்களை வச்சு தான் அவங்க ஜெயிக்க போகிறாங்களா? இந்த கேள்வி வரதானே செய்யுது. எப்படி இந்த தை பிறந்தால் அப்படின்னு முதல்ல இந்த பக்கம் சொல்லியிருந்தாங்க, தை பிறந்தால் பாருங்க இந்த கூட்டணிலாம் வரப்போகுது, ஸ்ட்ராங்கான ஆளுங்க அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே டயலாக இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்க சொந்தமாக யோசிக்க மாட்டீங்களா, கொஞ்சம் மாற்றி சொல்லக்கூடாதா, பொங்கலுக்கு அப்புறம் அப்படின்றத கொஞ்சம் வேற ஏதாவது மாற்றி, குடியரசு தினத்துக்கு அப்புறம் இல்லை பிப்ரவரிக்கு அப்புறம் அப்படி ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுங்க, ஒரே டைலாக சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படி இவங்க அதிமுகலேருந்தோ இல்லை மற்ற கட்சியிலேருந்தோ வந்துதான் ஜெயிக்கணுன்ற நிலைமைக்கு தாவேகா இருக்குன்ற மாதிரி
ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாமா? செந்தில் பாலாஜி அவர்கள் தாவேகாக்கு போறதா இருக்குமோ? அதை செஞ்சாங்கன்னா அப்ப நான் ஒத்துக்கிறேன். தாவேகா தான் பெரிய கட்சி, அவங்க தான் ஜெயிக்கிற கட்சி, நான் ஒத்துக்கிறேன். தூக்க முடியுமா அவங்களால? செந்தில் பாலாஜி வந்தா தாவேகா வெற்றி பெறும் பெரிய கட்சி அப்படின்னா ஏன் மற்ற நபர்கள் இப்ப அதிமுக இருக்கக்கூடிய இல்ல திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற மூத்த தலைவர்கள் செல்வது வந்து தாவேகாவுக்கு வெற்றியை கொடுக்காதா? இல்ல நான் வந்து அந்த கிரெடிபிலிட்டிக்கு சொல்றேன். அதாவது எப்பவுமே இந்த அரசியல் மட்டத்தில் தேர்தலுக்கு முன்னாடி இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போகிறது அப்படின்றது ரெகுலராக நடக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கா அப்படி. இது ரெண்டு காரணம் இருக்கு. பல தடவை வந்து கட்சி மாறி போயிட்டு தோத்தவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு காரணம் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கலாம், இல்லை வந்து எதிர்கட்சியாக இருக்கலாம், இது ஜெயிக்காது வேலைக்கு ஆகாது அப்படின்னும் போது ஜெயிக்கிற பக்கம் போகிறது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, நம்ம கட்சி தான் ஜெயிக்க போகுது, ஆனால் நம்மளை கட்டம் கட்டிட்டாங்க, சீட்டு கிடைக்காது, அதனால அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ எம்பியாவது நம்ம இருக்கலாம் அப்படின்றதுக்காக கட்சி தாவறது அப்படின்றது ஒன்றும் உண்டு. நீங்கள் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மோனோலித் தாவேகா அப்படின்றது. அங்கே விஜய் அவர்கள் மட்டும்தான். அந்த ரசிகர்கள் சொல்றதெல்லாம் நம்ம பார்க்குறோமே, ரொம்ப காமெடியா இருக்கு. அப்போ அவர் மட்டுமே போதும், யாரும் தேவையில்லை, மறந்துனா வாங்க, அவ்வளோதான். அதை வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஹைப்பு கொடுத்து அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லும் போதே அப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு உள்ளுக்குள்ள உங்களுக்கு இருக்க பயம் தெரியுது இல்லையா சிவா? இல்ல, புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அனுபவம் கொண்ட பலர் கட்சியில சேரும் போது இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த் பவர் கிடைக்கும் இல்லையா? இந்த அடிப்படையில கூட அவங்க அந்த கருத்துக்களை முன்வைக்கலாம். என்னங்க அனுபவம்ன்றீங்க? எனக்கு புரியல. அனுபவத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? அனுபவம் வாய்ந்த தலைவர்கள்லாம் வந்து தோத்து போயிட்டு உக்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்கோம் நம்ம இந்தியா முழுக்க. அனுபவம் இங்க வேலைக்கு ஆகாது. அங்க இருக்கிற அந்த கரிஸ்மா அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். அதை விட்டுட்டு இந்த அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் வராங்கன்னா அப்போ எங்களுக்கு அனுபவம் இல்லைங்க, எங்களுக்கு அரசியலே தெரியாதுங்க அப்படின்னாலும் ஓப்பனாக சொல்லிட்டு போயிருங்க. ஒரு விளம்பரம் கொடுங்க, இந்த மாதிரி வந்து தாவேகால இப்போ இருக்கிற எங்கள் யாருக்குமே அனுபவம் கிடையாது, அரசியல் அறிவு கிடையாது, அதனால் அனுபவம் வாய்ந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன, எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் ப்ரிஃபர்ட் அப்படின்னு வாண்டட் காலத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு போங்களேன், நல்லா இருக்கும். இல்லை, இப்போ அரசியல் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒவ்வொரு தொகுதியிலுமே அங்கே செல்வாக்கோடு இருக்கக்கூடிய நபர்கள் அதிக அளவில் வருவது கட்சிக்கு வெற்றியை மேலும் அதிகப்படுத்தும்ல சார்? அப்போ விஜய் செல்வாக்க மீறி அங்கே இருக்கிற லோக்கல் கேண்டிடேட் செல்வாக்கில் தான் நீங்கள் ஜெயிக்க போறீங்களா? அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி, அவங்களுக்காக தான் ஓட்டு. புரியுதுங்களா? ஒரு சிலர் இருந்தாங்க, அதாவது 96ல் அதிமுக டோட்டலாக தோல்வி அடையும் போது 4 பேர் ஜெயிச்சாங்க. காரணம் என்னன்னா அவர்களுடைய சொந்த செல்வாக்கு. அப்போ நான் மற்றவங்களுக்கெல்லாம் சொந்த செல்வாக்கு இல்லைன்னு அர்த்தமா? அதே மாதிரி செல்வாக்கு இருந்தவர்களும் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? பட் எல்லாத்தையும் மீறி அந்த தலைவர், இனி எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படித்தான் இருக்கு சிவா. திமுக, அதிமுக, ஏன் பாஜகவும் அப்படித்தான். அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு சித்தாந்தம் தான், நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் பின்னாடி கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மத்தியில் மோடி, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இவங்க வந்து ஜெயிச்சு வந்த பிறகு ஆளை மாத்துறாங்க, அது வேற விஷயம். காரணம் என்னன்னா எதிர்கட்சிகள் அங்கே ஒன்றும் இல்லாமல் டெசிமேட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அந்த மாதிரி எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துல அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான கரிஸ்மேட்டிக் லீடர் வேணும். இப்போ மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான், அவரை வந்து டகால்னு ஜெயிச்சு வந்தோடனே அவரை தூக்கிட்டு அவரை மத்திய மந்திரி ஆக்கிட்டு வேற ஒருத்தர் சிஎம் அப்படின்றாங்க. அதே மாதிரி ராஜஸ்தானில் புதுசாக ஒருத்தருன்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அவங்க புதுசாக ஒருத்தரை கொண்டு வராங்க. என்ன காரணம்னா ஆல்ரெடி அவங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க, ஜெயிச்சும் வந்துட்டாங்க. இப்போ ஊபியில் வந்து யார் சிஎம்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு சென்ட்ரலில் இருந்த யோகி அவர்களை நீங்கள் ஸ்டேட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிஎம் ஆக்கினாங்க. எப்படி மோடி அவர்கள் வந்து திடீர்னு சிஎம் ஆன உடனே அவருடைய இதை காமிச்சாரோ அந்த மாதிரி அவர் இப்போ இது பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டர்லையும் வந்து யூபி ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னுக்கு வந்து நிற்குது. 3-4 இடத்துல வந்துட்டு இருக்கு. விரைவிலேயே வந்து அவங்க மேலே வரதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வேணும். கட்சியை நீங்க ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ இங்க வந்து இவர் தான் கரிஸ்மேட்டிக் லீடர் விஜய் அப்படின்னும் போது எதுக்கு நீங்க திருப்பி அனுபவம், லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? யாரை நிறுத்தினாலும் என்னால் ஜெயிக்க வைக்க முடியும். ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் அவர்கள் சொல்வாரு. அந்த மாதிரி ஏன் உங்களால் சொல்ல முடியல? இல்லை அங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, செல்வாக்கு இருந்ததுன்னா அதனால கட்சிக்கு பலம் அப்படின்னா, அப்போ உங்களால் கட்சிக்கு பலம் இல்லை, இவங்கெல்லாம் வந்து சேர்த்து தான் உங்களை பல்லகளை தூக்கி வைக்கணுமா? அதுதான் நான் சொன்னேன். வெளில நீங்கள் 1000 சொல்லலாம், நாங்கள் ஆல்ரெடி 140 வந்துட்டோம், 150 வந்துட்டோம் அப்படின்னு. உள்ளுக்குள்ள அந்த பயம் இருக்குதுன்றதை தான் இதை காமிக்குது சிவா. இப்போ ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, வரக்கூடிய 24ஆம் தேதி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பிரியங்கா காந்தியை சந்திக்க போறார் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று வந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க போய் சந்திச்சா உடனே காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளில வந்து
தாவேகாவோட சேர்ந்துருவாங்களா? இல்லை, ஏற்கனவே தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து டிவிகே பக்கம் வரலாம் அப்படிங்கிற செய்திகள் போய்கிட்டு இருக்கும் போதுதான் இல்லை நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு குழு எல்லாம் அமைக்கப்பட்டது. இப்போ ஆதவ் அர்ஜுனா சென்று பிரியங்கா காந்தி அவர்களை சந்திக்கிறாங்க. ஸோ அப்போ காங்கிரஸ் டிவிகே ஏதாவது பின்னணி தகவல்கள் இருக்குமா? முதல்ல அவர் நிஜமாவே சந்திக்க போறாரா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் 2 விஷயம் பார்க்கலாம். ஒன்று வந்து காங்கிரஸ்லேயே வந்து ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் 2 குரூப் ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம், உட்கட்சி குழப்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2வது, இவர் நிஜமாவே பிரியங்கா அவர்களை போய் பார்த்து இல்லைங்க தாவேகாவோட போய் சேருங்கோ அப்படின்னு சொன்னாலும் அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா அல்டிமேட்லி ராகுல் எடுக்கிற டிசிஷன் தான். அவர் திமுக விட்டு வெளில வர மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து மத்தியில் ஆட்சியை பிடிக்கிறது தான் நோக்கம். மாநிலம் எப்படி போனாலும் கவலை இல்லை. அதை என்றைக்குமே அவங்க கவலைப்பட்டது கிடையாது. மத்தியில் போனதை பற்றியே கவலைப்படல, அப்புறம் தானே மாநிலத்தில் போனதை பற்றி கவலைப்படுறது. ஸோ காங்கிரஸ் தாவேகா பக்கம் போவது, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அப்படின்றது சான்ஸே இல்லை. இப்போ ஒரு ரிப்போர்ட் ஒன்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பெண்கள் வாக்குகள் வந்து அதிக அளவு டிவிகேக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. பெண்கள் வாக்குகளை கவர்ந்து இருக்கக்கூடிய கட்சியில முதல் நிலையில டிவிகே தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் ரிப்போர்ட் வெளிவந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? கூட்டத்துக்கு வராங்க அப்படின்றதுனாலேயே வந்து பெண்கள் ஒட்டுமொத்தமா வந்துடுறாங்க அப்படின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இல்ல, பல பெண்கள் சோசியல் மீடியாக்கள்ல கூட நம்ம வீடியோ பார்த்தோம். டிவிகேக்கு ஓட்டு போடலைன்னா விஷம் வச்சு கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி கூட வெளியிட்டு இருக்காங்க. நல்ல காலம், எங்க வீட்டில் அப்படி யாரும் இல்லை. ரைட், இப்படிலாம் இருக்குதா? சரி, அதாவது நான் கூட பார்த்தேன், இன்னும் நிறையெல்லாம் கூட பார்த்தேன். இந்த மாதிரி வந்து உங்களுடைய கொள்கை தலைவர் யார் அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறார் ஈரோட்டு தலைவர் அப்படின்னோடனே செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்க படங்களை எல்லாம் காமிச்சிட்டு இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் தெரியல அப்படின்னு அது நிறைய நான் பார்க்குறேன். அதனால தான் வந்து அவங்க கட்சி தொண்டர்களை வந்து தற்கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள அரசியல் படுத்த வேண்டும் அப்படின்லாம் திமுகவில் கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு வந்து அரசியல் அப்படின்றது எதுவுமே தெரியாது, வெறும் சினிமா கவர்ச்சி, அவர் ஹீரோ. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் எனக்கு வந்து விவரம் தெரியாத வயசுலேருந்தே நான் வந்து விஜய் ஃபேன் அப்படின்றாங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்து நான் விஜய் ஃபேன், இப்போ நான் பெருசான பிறகு நான் விஜய் ஃபேன் அப்படின்றாங்க. அதில் ஒருத்தர் வந்து இது பாருங்க, வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் வரேன்னு சொல்கிறாங்க. எல்லாம் கரெக்டு. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அவங்கள வந்து தற்கூரிகள் அப்படின்னு குறை சொல்கிறதும் கரெக்டு. அவங்களுக்கு வந்து அரசியலே தெரியல, சினிமா கவர்ச்சின்னு சொல்கிறதும் ரைட்டு. ஆனால் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரே காரணத்தினால தானே அவங்க பின்னாடி போகிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கை இல்லாததுக்கு என்ன காரணம்? இதை வந்து அரசியல் கட்சிகள், எங்கள் தொண்டர்கள்லாம் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க சுய பரிசோதனை செஞ்சுக்கணுமா வேணாமா? இப்போது இந்த டெய்லர் சரியில்லை அப்படின்றதுனால தான் நான் வந்து பெயிண்டர்கிட்ட போயிட்டு சொக்காத்தக்க கொடுக்குறேன். ஏன்னா அவர் ஒன்றும் சினிமா நடிகர் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நான் சொல்லிட்டு இருக்கேன், ரைட்டா? அப்போது இந்த அரசியல்வாதிகள் ஒழுங்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மக்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னால் யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே பெண்கள் ஆதரவு அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு, அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல் சித்தாந்தத்தில் இருந்தாங்கன்னு கேட்டு பாருங்கள். அரசியல்னால் அவங்களுக்கு தெரியவே தெரியும். முக்கால்வாசி பேர் அப்படித்தான். தெரிஞ்சிருந்தால் அவங்க இந்த மாதிரிலாம் பதில் சொல்ல போகிறாங்க. தலைவர் யாருன்னு தெரியாது, கொள்கை யாருன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, விஜய் நான் விவரம் தெரியாத வயசுலேருந்து இப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஒரு அரசியல் கட்சியையோ சித்தாந்தத்தையோ சாராதவர்கள் அப்படின்னு தெரியுது இல்லையா அவங்களுக்கு? அவங்களுக்கு அரசியல் கட்சி மீது நம்பிக்கை வரவில்லை. அந்த நம்பிக்கையை இப்போ இருக்கின்ற கட்சிகள் கொடுக்க முடியவில்லை. அதனால தான் அந்த பக்கம் போகிறாங்க. அந்த நம்பிக்கையை இவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னால் யாரும் போக மாட்டாங்க. அதை விட்டுட்டு தற்கூரின்னு சொல்றது கரெக்டு. நீங்கள் என்ன காரணத்துக்காக சொல்றீங்க அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அப்படி அவங்க போனதுக்கு காரணம் நீங்கள். அதை நீங்கள் சரி செய்யாத வரைக்கும் இந்த மாதிரியான விபரீதங்கள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும். சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.